ஞாபக சக்தியை அதிகரிக்கிற வல்லாரை கீரையில வெஜிடபிள் புலாவ் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். ஆனா வல்லாரை கீரைன்னு சொல்லிட்டு வல்லாரை கீரை மாதிரியே ஒரு கீரையை விற்கிறாங்க மார்க்கெட்ல. அதை தான் நானும் மாறி வாங்கிட்டேன். இந்த புலாவுக்கு நீங்க எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இது கூட ஒரு கை புதினா கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இப்ப தவால 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய், இது கூட ஹோல் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கேரமலைஸ் ஆனதும் இதுல ஒரு தக்காளி, இது கூட உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் பீன்ஸ், கேரட், பட்டாணி, காலிஃபிளவர் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 4 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்ச கிரீன் பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். மூடி போட்டு வைங்க. நல்லா கொதிச்சதும் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வடிகட்டி இது உள்ள சேர்த்துக்கலாம். ஜென்ட்லா கலந்துட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா 70% ரைஸ் குக் ஆயிருக்கும். கீழே இருக்கிற அரிசி மேல வர மாதிரி கலந்து கொடுங்க. இதுக்கு மேல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு மறுபடியும் தம்ல வைங்க. உங்களுக்கு ஏதாவது யூஸ் இல்லாத தோசைக்கல் இருந்துச்சுன்னா அந்த தோசைக்கல்லை சூடு பண்ணி அதுக்கு மேல தம்ல வைங்க. சிம்லியே ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். ஓபன் பண்ணீங்கன்னா சாதம் அருமையா வெந்திருக்கும், தனித்தனியாவும் இருக்கும். அட கீரையில செஞ்சிருக்கோமே புலாவ் எப்படி இருக்கும், பசங்க சாப்பிடுவாங்களான்னு நீங்க பயப்படவே தேவையில்லை. நம்ம இதுல புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப மனமா டேஸ்டியா இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான கிரீன் புலாவ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி